ஒவ்வொருத்தருக்கும் 3 குலசாமி உண்டு. நம்ம நினைச்சீங்க ஒண்ணுதான், ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு குலத்துக்கு 3 குலசாமி உண்டு. குலசாமி சாபம், பெண் சாபம் பெற்ற விஷயம்லாம் நிறைய உண்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு ஜெனரேஷனே மறைஞ்சு போயிருக்கிற காலம்லாம் உண்டு. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இரவு நேரத்துல அந்த ஊரை கடக்க முடியாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல கிராம பகுதிகள் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 11 மணிக்கு மேல எல்லாம் யாரும் வெளியாட்கள் உள்ள போக முடியாது. அது உங்களுக்கு அரூபமாக ஒரு பயத்தை கொடுக்கறதோ ஏதோ ஒரு வகையில எல்லைச்சாமி தடுத்து நிறுத்திடும். கிராம தேவதைகள் ஊர் எல்லைப்புற பகுதியில, அதாவது நீர்நிலைக்கு பக்கத்துல தான் அவங்க எல்லாம் மேக்சிமம் இருப்பாங்க. கன்னி தன்மையோட இறந்தவங்க ஒருத்திருப்பாங்க வீட்டுல. அவங்கள கலசத்துல வச்சு கும்பிடுற குடும்பமும் இன்னைக்கு உண்டு. ஜீவ சமாதி அடைஞ்ச நம்ம முன்னோர்கள ஜீவ சமாதி அடைஞ்சவங்கள சமாதி வழிபாடு உண்டு. பெண்களுக்கு 2 குலசாமி வரும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு குலசாமி, கணவர் வந்துட்டாருன்னா கணவருடைய குலசாமி தான் குலசாமி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க நிறைய பேருக்கு இன்னும் நான் நிறைய எங்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா நான் விவாகரத்து வாங்கிட்டேன், என்ன பண்றது, தனிமையில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. வழிபாட்டு முறையில மட்டும் எந்த காரணம் கொண்டும் நீங்க மாறுபட்ட விஷயத்தை திணிக்க வேண்டாம். அது நல்லதில்லை. இங்க நிறைய அன்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் வந்த பின்னாடி கோயிலை கொஞ்சம் பிரம்மாண்டமா கட்டுவோம், பெருசா கட்டுவோம் சொல்லிட்டு நவீனப்படுத்துற பேர்ல செய்யறீங்க. நீங்க நவீனப்படுத்த என்ன பண்ணா அது வணக்கம் சார். வணக்கம். குலதெய்வ வழிபாடுன்றப்போ குலதெய்வோட அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது நன்மையை தரும் சார்? இது எந்த அளவிடே கிடையாது. குலசாமி அருள் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முதல்ல ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் சாமின்றது உங்களுக்கு குலசாமி தான். இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எந்த தெய்வத்தைனா வணங்குங்க. அது விட உங்கள் விருப்பம் சார்ந்த விஷயம். ஒருத்தர் அம்மா வணங்குவாங்க, ஒருத்தர் ஐயப்பனை வணங்குவாங்க, ஒருத்தர் முருகப்பெருமானை வருவாங்க, ஒருத்தர் சிவனை வணங்குவாங்க. அது உங்கள் ஜாதகத்துக்கு உட்பட்ட விஷயம், உங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே 2ஆம் பட்சமாக இஷ்ட தெய்வ வழிபாடு கடவுள் உண்மை. அதே கடவுளால் உருவாக்கப்பட்டு உங்கள் வம்சத்தை விருத்திக்காக, உங்கள் வம்சத்தை நல்லத்துக்காக தான் அந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தான் உங்களோட குலசாமி. அதனால் நம்ம எப்படி முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு ஒரு விஷயத்தை தொடங்குவோமோ, அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் பிள்ளையார் சொல்லின்றது குலசாமி தான். இந்த சாமியுடைய அருள் இல்லாமல் எந்த சாமியுடைய அருளும் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிமண் எடுத்துட்டு போய் நான் என் வீட்டு பக்கத்திலேயே கட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணலாமா? செய்யலாம். உங்க குலசாமி தானே. அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் வீட்டில் இருக்கிறதுக்காக நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நானும் அதை சொல்லியிருக்கேன். ஐயா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்து, ரொம்ப தீவிரமான பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா குலசாமி கிட்ட போய் மடிப்பிச்சு எடுங்க. அந்த ஒரு பிடி மண் எடுத்துவாங்க, ஒரு மஞ்சள் துணியில் போட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க, உங்கள் பூஜை ரூமில் வச்சுங்க. வேலைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துன்னு போயிட்டு வாங்க. நீங்கள் எப்படிலாம் அதை பயன்படுத்த, நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க, அப்படிலாம் பயன்படுத்துங்க, தவறே கிடையாது. ஏன்னா அது உங்கள் குலசாமி. உங்களுக்கு மட்டும்தான் செய்கிறதுக்காக, எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவங்க இருக்காங்க. வேறு எந்த ஒர்க்கும் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள்ட்ட அந்யோன்யமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு சுபிட்சம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த வழிபாட்டு முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரம்பரியமாக என்ன வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் மீறக்கூடாது. இங்கே நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் வந்த பின்னாடி கோயிலை கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டுவோம், பெருசாக கட்டுவோம்னு சொல்லிட்டு நவீனப்படுத்துகிற பேரில் செய்கிறீங்க. நீங்கள் நவீனப்படுத்த என்ன பண்ணால் அது பொது கோயிலாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கிடும். அதனால் கலாச்சாரத்தை மாறாமல், பாரம்பரியம் மாறாமல், அந்த இடத்துல எந்த தன்மையோடு குலசாமி இருக்கோ அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற சின்ன விஷயங்களை செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. அதை பெருசாக பிரம்மாண்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போவீங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை போவீங்க, உங்கள் சம்மந்தப்பட்ட போவாங்க. ஆனால் அந்த வழியாக வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அது ஒரு தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்கள் குலசாமி. தெய்வன்றது ஒரு 2வது விஷயம், உங்கள் குலசாமி. அதனால் பாரம்பரியம் மாறாமல் அங்கே என்ன வழிபாட்டு முறையோ, உங்கள் முன்னோர்கள் என்ன வழிபாட்டை செஞ்சாங்களோ, அசைவம்னா அசைவம், சைவம்னா சைவம், அதில் அந்த வழிபாட்டு முறையில் மட்டும் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் மாறுபட்ட விஷயத்தை திணிக்க வேண்டாம். அது நல்லதில்லை. அதனால எதுவும் தீமைன்னு சொல்ல முடியாதுமா. அது வாழையாக உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், வாழ்ந்து மறைஞ்சி அரூபமாக நடமாடக்கூடிய இடம், உங்களுக்கு அரூபமாக காக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு வழிபாட்டு முறைன்னா அதுதான் வழிபாட்டு முறை. இதில் நான் நவீனத்தை புகுத்துறேன், நான் இப்போ ரொம்ப இப்படி ஆகிட்டேன்னா அப்படி ஆகிட்டேன்னா அந்த இடத்துல உங்களுடைய வீரத்தையோ தீரத்தையோ, உங்களுடைய அறிவையோ, உங்களுடைய பொருளாதார உயர்வையோ அங்கே காமிக்கக்கூடாது. எல்லாமே எப்படி நம்ம செருப்பை கழட்டி வெளியே வச்சுட்டு வருவோமோ அந்த மாதிரி குலசாமிகிட்ட போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் 1 to 1 போயிட்டு அந்த கலாச்சாரம் மாறாமல் இருந்தால் மட்டும்தான் பரிபூர்ண அருள் கிடைக்கும். குலசாமி உங்களுக்கு கோவப்படாது, அதுக்காக உங்களை சாப விட்டு பழி வாங்காது. அது உங்கள் குலசாமி. ஆனாலும் நீங்கள் பாரம்பரியம் மாறாமல் இருப்பது தான் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும்.
சார் இப்படி தொடர்ச்சியாக பார்க்குறப்போ சித்திரக்குள்ளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிகள் இருக்காங்க, தனிப்பட்ட சுவாமிகள். அவங்களோட வழிபாடு என்ன, அவங்க உருவான கதை என்ன சார்? இல்லை, அதெல்லாம் புராண கதைகள்மா நிறைய இருக்குது. இப்போ இதே குலசாமின்னு பார்த்தீங்கன்னா இதில் புராண கதையிலே நிறைய வருது. மகாபாரத போரில் இறந்தவங்க தான் எல்லாமே குலசாமியாக மாறிட்டாங்கன்ற கதையும் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துல ஒன்று உண்டு. ஆனால் இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த விஷயத்தில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நீங்கள் இன்னும் ஊரில் போனீங்கன்னா ஒரு செடியை வச்சு மரத்தை வச்சு கும்பிடுவாங்க. நீங்கள் அது இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். இதில் இந்த குலசாமி விஷயத்தில் யாரும் டிஸ்கஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு போகிறதுனா நான் இப்போ முருகர் கோயிலுக்கு போகிறேன், ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் குலசாமி விஷயத்தில் அந்த சொந்தம் பந்தங்களுக்கு மட்டுமே அவங்களுக்குள்ளே தான் இந்த விஷயத்தை பரிமாறிக்குவாங்க. இன்னும் இன்டீரியலாக சொல்லப்போனால் பெண்கள் மட்டுமே ஒரு குலசாமி கோயிலில் போய் கும்பிட்ற வழக்கமும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் உண்டு. அந்த இடத்துல ஆண்கள் போக முடியாது. அதே மாதிரி ஆண்கள் மட்டுமே அந்த குலசாமி கோயிலுக்கு போக முடியும், பெண்கள் போக முடியாது. இது நம்ம பொதுவில் தெரியவே தெரியாது. இன்னும் நான் பார்த்தவையில் ஒரு கோயிலை பார்த்தேன், மன்னார்குடி பக்கத்தில் ஒரு கோயிலை பார்த்தேன். இரவு வேளையில் மட்டும்தான் அதை வணங்குவாங்க. பகல் நேரத்தில் ஓப்பன் டு ஆல், ஓப்பனாக தான் இருக்கும், வேறு எந்த மக்களும் போக மாட்டாங்க. இரவு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான், அதுவும் இரவு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த வம்சாவளியில் வணங்கிட்டு போவாங்க. அது வாரத்தில் ஒரு நாள். இந்த மாதிரி பல அமானுஷ்ய விஷயங்களை வாழையடி வாழையாக அவங்களுக்குள்ளேயே அதை புதைச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஒரு பெண் தெய்வத்தை ஒருத்தர் வணங்குவாங்க, அசைவ சாமி ஒருத்தர் வணங்குவாங்க, சைவ சாமி வணங்குவாங்க, 3 கல் வச்சு வணங்குற விஷயம் உண்டு. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு என்ன அங்கே விஷயம்னா பொதுவாக கருப்புசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க கண்ணில் அதிகமாக படுது. இப்போது எங்ககிட்டயே ஒரு ஜாதகத்துக்கு மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளைண்ட் வராரு வச்சுக்கங்களேன். நாங்கள் அவங்களுக்கு ஜாதகத்து மூலியமாக ஒரு சில விஷயத்துக்கு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஐயப்பாடு ஏற்படுது. இல்லைங்க, நம்ம எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்கன்னு. குலசாமியில் நிறைய வகை உண்டு. அது மக்களுக்கு அது ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஒன்றும் இல்லை, இப்போ முனேஸ்வரன் இங்கே சொல்கிறோம், வேறு ஒரு மாவட்டத்தில் அதுக்கு பேர் வேறு. அதே ஐயனார் தான் அங்கே ஐயனாராக இருப்பார், ஒரு இடத்துல கருப்பு சாமியாக இருப்பார், ஒரு இடத்துல சாஸ்தாவாக இருப்பார். இங்கே டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு மாவட்டத்தில் அதுக்கு உள்ளூரில் ஒரு பேர் இருக்கும், அந்த மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்தில் வேறு ஒரு பேர் இருக்கும். ஆனால் மக்கள் யாரும் குழப்பிக்க வேணாம். ஏன்னா குலசாமி என்றைக்கும் உங்களை தண்டிக்காது, தெளிவாக இருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் குலசாமியை மாற்றி கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருதுன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எந்த சாமியும் தண்டிக்கிறதுக்கான விஷயங்கள் கொடுக்காது. நீங்கள் தவறு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பயம் ஏற்படும். நான் தெரியாமல் கும்பிட்டாலும் நீங்கள் உண்மையிலே குலசாமி வழிபாடுன்றது தெரிஞ்சோ தெரியாமையோ வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது எந்த முறையே எனக்கு தெரியல, நான் ஜாதகமும் பார்க்கல, ஆனால் என் குலசாமி எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாவே ஏதோ ஒரு வகையில் ஒரு இண்டிகேஷனில் நான் தான் அவன் குலசாமின்னு சொல்லிட்டு அது கனவுகள் மூலியமாகவோ வேறு ஒருத்தர் நம்மளுடைய வார்த்தைகள் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் குலசாமி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிச்சயமாக அடையாளப்படுத்திடும். இதுக்கு எந்த முறையுமே தேவையில்லை. இது தேவை ஒரே விஷயம்தான், நம்பிக்கை. ஆத்மாத்மான நம்பிக்கை இருந்தால் குலசாமி நிச்சயமாக உங்கள் கண்ணில் தென்படும். சார், இந்த காவல் தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் குலதெய்வங்களாக இருக்கு. கண்டிப்பாக வருவாங்க. காவல் தெய்வங்கள் தான். இப்போ ஐயனார் யார், நீங்கள் ஊரில் நிறைய ஊரில் பார்ப்பீங்க, ஐயனார் சிலை இருக்கும். அவர் எப்படி இருப்பார், போலீஸ் ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருப்பார். எல்லை சாமிகள் அவங்கெல்லாம், எல்லையை காக்கக்கூடிய சாமிகள். நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இரவு நேரத்தில் அந்த ஊரை கடக்க முடியாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல கிராம பகுதியில் இருக்குது. நீங்கள் நம்பலாம் சரி, அந்த ஊரில் ஒரு 11 மணிக்கு மேலெல்லாம் யாரும் வெளியாட்கள் உள்ளே போக முடியாது. எல்லை சாமி தடுத்து நிறுத்திடும், ஏதோ ஒரு வேலை தடுத்து நிறுத்திடும். அது உங்களுக்கு அரூபமாக ஒரு பயத்தை கொடுக்குறதோ, மற்றதை கொடுக்குறதோ, வண்டி பஞ்சர் ஆகுறதோ, ஏதோ ஒரு வகையில் அது எல்லையை காக்கக்கூடிய தெய்வம். உண்மையான நபர் இருந்தால் உங்களை அலோ பண்ணிவிடும். வரும்போது தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த நோக்கத்துக்கு வரும் தெரியும். தவறான எண்ணத்தில் அந்த கிராமத்தில் நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை நிச்சயமாக கொடுக்கும். அவங்க தான் எல்லை சாமிகள், கிராம தேவதைகள். ஊர் எல்லைப்புற பகுதியில், அதாவது நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஏன்னா இயற்கை சார்ந்த இடத்துல தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்டாங்க. அந்த மாதிரி கிராமங்கள் இன்றைக்கும் சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் நிறைய இடத்துல உண்டு. அது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சார், இப்போது குலதெய்வ வழிபாடுன்றப்போ பெண்கள் பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ஒன்று இருக்கும், பிறந்த வீடு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அப்போது பிறந்த வீடு புகுந்த வீடு போனதுக்கப்புறம் அந்த ஒரு 2 குலதெய்வமா பெண்களுக்கு. இங்கேருந்து ஒரு குலதெய்வம், ஆனால் பிரதான குலதெய்வன்றது கணவர் தான். ஏன்னா வம்ச விருத்தின்றது அங்கே தான் வரும், அது வம்சாவளி. இன்னொன்று நம்ம இப்படி தான் பிரித்து பார்க்குறோம், ஆனால் இது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது. ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா 2 குலசாமி ஒன்றா தான் இருக்கும். அது ஒரு சர்க்கிள். இங்கே குலசாமிக்கு நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக ஆண் பெண் பார்க்குறோம், அது ஆன்மா டிஎன்ஏ 2 ஒன்று தான். ஆனால் பெண்களுக்கு 2 குலசாமி வரும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு குலசாமி, கணவர் வந்துட்டாருன்னா கணவருடைய குலசாமி தான் குலசாமி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு இன்னும் நான் நிறைய எங்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா நான் விவாகரத்து வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது, தனிமையில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் தனிமையில் இருந்தாலும் விவாகரத்து வாங்கிட்டாலும்
ஒரு முறை கணவர்னு சொல்லி வந்துட்டாருன்னா அவர் குலசாமி தான் உங்கள் குலசாமி. இல்லை நான் 2வது திருமணம் பண்ணிக்கணுனாலும் அவருடைய குலசாமி உங்கள் குலசாமியை வந்துடுவார். ஆனால் நான் வந்து திருமணமே பண்ணிக்கல, காலத்தை இப்படியே கழிச்சு போகிறேன், ஆனால் எது குலசாமியை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவருடைய குலசாமி எதுவோ, உங்கள் கோவதாபங்கள்ன்றது உங்கள் கணவர் மேலே இருக்கலாம், அது 2வது விஷயம். ஆனால் ஒரு முறை திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த கணவருடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனி வழிபாடு இருக்கா சார்? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு அந்த குலத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு அசைவம் செய்வாங்க, ஒவ்வொருத்தர் சுத்த சைவமாக இருப்பாங்க. அது வந்து வழிபாட்டு முறையில் இன்னும் நிறைய வழிபாட்டு முறை. அது வந்து அதான் சொல்கிறேனே, பொதுவாக அது வந்து அந்த குறிப்பிட்ட மக்கள், அந்த பகுதி மக்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தை செய்வாங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்ப்போம், ஐயனாருக்கு முனீஸ்வரர்கள்லாம் சுருட்டு சாராயம் வச்சு படைக்கும் எல்லாத்துலேயும் உண்டு. இன்றைக்கி நீங்கள் குலசாமிக்கு போனாலும் இன்றைக்கி அது மதுபானமாக மாறிடுச்சு. அந்த காலத்தில் சாராயம் தான் பிரதானமாக இருந்தது. சாராயம், சுருட்டு, அசைவம், கும்பம் எல்லாமே படைக்கப்படுறது தான் இன்றைக்கும். நம்ம திரும்ப அதான் சொல்ல வரோம், ஐயா நீங்கள் என்ன தான் நீங்கள் நாகரிக உலகில் மாறிட்டாலும் கூட அந்த இடத்துல என்ன வழிபாட்டு முறையோ அதை தயவு செஞ்சு செஞ்சாகணும். அதில் போய் நவீனத்தை புகுத்துன்னு சொல்லிட்டு யாரும் நவீனத்தை புகுத்தாதீங்க. ஏன்னா இது உங்கள் டிஎன்ஏ, உங்கள் முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்க, இருக்காங்க, உங்கள் அரூபமாக உங்களை வழிநடத்துகிறாங்க. வழிபாட்டு முறையில் எந்த விஷயத்துலையும் போய் உங்களுடைய விஷயத்தை திணிக்காதீங்க. சரி, இப்போ நீங்க சொல்றது நவீன வழிபாடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. முன்பு இருந்த வழிபாடு என்ன சார்? அதான் சொல்றேன், வீட்லயே பெண் சாமியை வச்சு, அதாவது கன்னி தன்மையோட இழந்தவங்க ஒருத்திருப்பாங்க வீட்டில், அவங்கள வந்து கலசத்தில் வச்சு கும்பிடுற குடும்பமும் இன்னைக்கு உண்டு. புடவை வச்சு கும்பிடுவாங்க. ஜீவ சமாதி அடைஞ்ச நம்ம முன்னோர்களில் ஜீவ சமாதி அடைஞ்சவங்கள சமாதி வழிபாடு உண்டு. குத்து விளக்கு வச்சு அது அவங்க வழிபாடு பண்ணுறது உண்டு. நிறைய இது இன்டீரியலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை சார்ந்த விஷயத்துலேயே ஒட்டுமொத்தமாக கலந்து வரும். அது அந்த சமூக மக்களுக்கு மட்டுமே தான் தெரிஞ்ச விஷயம். அதாவது சொல்கிறேன், பிரதானமாக குலசாமியை பற்றி இப்போ மாதிரி நிறைய மக்கள் பேச வர்றதுனால எங்கள் பகுதியில் இப்படி இருக்குது, அந்த பகுதியில் இப்போ தான் வெளியே வருது ஒரு விஷயம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சாமின்றது முனீஸ்வரர், மதுரை வீர, ஐயனார், அங்காள பரமேஸ்வரி, கங்கை அம்மா, இவங்க தான் நம்ம பிரதானமாக தெரிவாங்க. பெண் தெய்வம், ஆண் தெய்வம் பிரதானமாக தெரிவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 குலசாமி உண்டு. நம்ம நினச்சிக்கிற ஒன்று கிடையாது. ஒவ்வொரு குலத்துக்கு 3 குலசாமி உண்டு. குலசாமி சாபம், பெண் சாபம் பெற்ற விஷயம்லாம் நிறைய உண்டு. அது உள்ளுக்குள்ளே போகும்போது ட்ராவல் பண்ணும்போது தெரியும், ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் இவங்களுக்கு அந்த மாதிரி சாபங்கள் எதாவது இருக்கா. பொதுவாக அந்த சாபங்கள் ஏன் ஏற்படுதுன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு உள்ள உறவு முறையில் ஏற்பட்ட பிணக்குகள், ஒரு வஞ்சன்ஸாக ஒரு சில பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடும் போதெல்லாம் குலசாமி அவங்களுக்கு அருள் கொடுக்காது, மறைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு ஜென்ரேஷனே மறைஞ்சி போயிருக்கிற காலம்லாம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியக்கூடிய சுச்சுவேஷன் உண்டு. அது ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் உங்களோட குலசாமி அருள் உங்களுக்கு உண்மையாக இருக்கா இல்லையா, அது இப்போ செயல்பாட்டில் இருக்கா இல்லையா. எப்போ தான் நம்ம குலசாமி நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த அருள் வருன்றது உங்கள் ஜாதகம் மூலியமாக நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். அதை மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இப்போ வந்து குலதெய்வன்றதை பார்த்து ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குலதெய்வ வழிபாடு கம்மியாக இருக்கிறதுனால தான் ஒரு ஆளுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, கஷ்டன்றது உங்களுக்கு ஜாதக ரீதியாக கிரகச்சாரமாக வரும். எது எப்படி இருந்தாலும் அடிப்படை குலசாமின்றதை நீங்கள் மறந்துவிடாது. திரும்பவும் நான் தான் சொல்ல வரேன், பேசிக்கான விஷயத்தை நீங்கள் சாங் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே சாங் ஆகிடும். நீங்கள் அதாவது துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே கலந்து தான் ஒரு மனுஷனுக்கு. நல்லா இருக்கிறவன் எப்பவுமே நல்லாவே இருந்துட மாட்டான், கெட்டு போனவன் எப்பவுமே கெட்டு போயிருக்க மாட்டான். ஆனால் குலசாமி அருள்ன்றது என்னையுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும். நீங்கள் நல்லா இருந்தாலும் போய் வழிபடணும், நல்லா இல்லைன்னா வழிபடணும். உங்களுக்கு கிரக செயற்கை மூலயமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஜாதக ரீதியாக, அது தனி விஷயம். ஆனால் அதையும் இது இப்படி குழப்பக்கூடாது. நீங்கள் குலசாமின்ற ஒரு விஷயத்த ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக காலம் முழுவதுக்கும் தொடரக்கூடிய விஷயம் தான் குலசாமி விஷயம். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் ஐயப்பனை கும்பிடுவார், இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறு காளி பக்தியாக மாறிட்டு இருப்பார். இன்னும் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பக்தர் மாறி இருப்பார். அது வந்து அவங்க இஷ்டதை வழிபாட்டு எவ்வளோ ஒன்றா மாற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் இங்கே குலசாமி மாறாது. நீங்கள் இவங்களை எப்பவுமே சாங் பண்ணி வச்சுட்டா இன்பங்கள் துன்பங்கள் வரும்போதும் அதை பேலன்ஸ் பண்ணி உங்களை ஈடு கொடுத்து உங்களை மேலே தூக்கி கொடுத்துக்க தான் அவங்க அந்த வேலை மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த வழிபாட்டு முறையில் எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்காம தொடர்ச்சியான வழிபாட்டு முறையை செய்யுங்க. உங்களுக்கு வர துன்பங்களுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு துன்பத்துக்கு என்ன காரணம்னு. ஆனால் குலசாமி அருள் இல்லைன்னா துன்பம் வரும். ஏன்னா உங்களுக்கு குலசாமி அருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துன்பமான விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்காக இறைவன்கிட்ட போய் நின்று உங்கள் குலத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேண்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டச்சில் இல்லாதப்போ அவனுடைய அருள் கொஞ்சம் கம்மியாகும் போது உங்களுக்கு துன்பமாகவே நீடிக்கக்கூடிய தன்மை வந்துடும். சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி வழிபட்டாங்க அப்படின்ற முறையெல்லாம் தெரியாது. இல்லை இது வந்து கலச வழிபாடுனா கலச வழிபாடு தான். பொதுவாக அசைவ சைவம் தான் இங்கே பிரதானமாக வரும். குலசாமி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை குலசாமியுடைய விஷயத்தில் 2 விஷயம் தான் பெரியதாக வரும்.
ஒன்று சைவமா அசைவமா, அகோர சாமிகளா சாந்த சுரூபமான சாமியான்னு. இப்போ முருகப்பெருமான சாந்த சுரூபமான ஒருத்தர், நாங்கள் கணக்கில் சொல்லுவோம் சக்தி வடிவான ஒரு பெண் தெய்வம்னு சொல்லுவோம், சாந்த சுரூபியான அம்மன் சொல்லுவோம், ரத்த பலி கேட்கும் தெய்வம்னு சொல்லுவோம். ரத்த பலி கேட்குன்னா ரத்த பலி கொடுத்தாகணும் நீங்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பெண் தெய்வத்துக்கும் ரத்த பலி கேட்கக்கூடிய முடிவு உண்டு. மேல்மனைலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமாவாசையில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த பெண் தெய்வ வழிபாட்டிலையும் அசையும் உண்டு, ஆண் தெய்வ வழிபாட்டிலையும் அசையும் உண்டு. 2 கேட்டகரி தான் பிரதானமாக வரும். அதை தாண்டி முன்னோர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம், அந்த வீட்டுக்குள்ளேயே வழிபாடுலாம் அதெல்லாம் வந்து காலமாக வந்துடும், அதை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வழிபாடு செய்கிறவங்க மட்டும் அவங்க வந்து வாழையடி வாழையாக சொல்லி வச்சே தான் வருவாங்க, எங்கேயும் பிரேக் பண்ண மாட்டாங்க. பொதுவாக இடத்த விட்டு இடம் பெயர்ந்தவங்க இதை பற்றி ஒரு ஜென்ரேஷனே புரியாத மக்களுக்கு தான் இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பெண் தெய்வத்தை வழிபடுடைய அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாழையடி வாழையாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே பிரேக் ஆனதே கிடையாது, அந்த சமூகத்துக்கு மட்டும். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா ஒரு ஆள் வந்து குலதெய்வ அருள் எனக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? இல்லை, அதுக்கு இறை வழிபாட்டில் சித்தர்கள் ஒரு சில வழிபாட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டிலே யாருடைய உதவியும் இல்லாமல், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் தான் சொல்கிறோம், ஐயா ஒன்று ஜாதகம் மூலிமா உங்களுக்கு ஒரு குலசாமி இதை கண்டுபிடிச்சி தரோம். உங்களுக்கு அதுலேயும் இல்லை அப்படின்னா சித்தருடைய வழிபாட்டு முறை இருக்குது, நீங்கள் செல்ஃபாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும். இதுக்கு எந்த செலவும் கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வர விஷயம், சித்தர்கள் பல விஷயத்தை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கான வழிகாட்டி தான் எங்களை மாதிரி ஆட்கள். அதை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் அதை பெற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த இறை வழிபாடு அப்படின்றது உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% குலசாமி உங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிச்சிடும். எந்த வகையிலாவது நான் தான் உங்கள் குலசாமி, நான் இந்த இடத்துல இருக்கேன்றத உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிடுவாங்க, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சார், குலதெய்வ வழிபாடு குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.